இன்னைக்கு நம்ம குக்கிங் டைம்ல பார்க்க போறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல செய்யற ஒரு மஷ்ரூம் கோகனட் ரோஸ்ட். இது கோகனட் கூட சேர்த்து செய்யறதுனால இது ஒரு தனி ருசி கொடுக்கும். முதல்ல 150 கிராம் மஷ்ரூம் எடுத்துக்கோங்க. நான் பட்டன் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வேற வெரைட்டி ஆஃப் மஷ்ரூம் கூட நீங்க எடுத்துக்கலாம். மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா மஷ்ரூமையும் கட் பண்ணி ஒரு பவுல்ல போட்டு வச்சுக்கோங்க. மஷ்ரூமை ரோஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி தனியா வேக வச்சுக்கலாம். அதுக்கு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன் இடிச்சது, 1 கப் தேங்காய் பால் திக்கா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அகலமான கடாயில நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்துருங்க. அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற திக்கான தேங்காய் பாலை ஊத்துனதுக்கு அப்புறம் அதே டம்ளர்ல ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேங்காய் பாலும் அந்த போட்டிருக்க மசாலாவும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. தேங்காய் பால் மிக்ஸ்சர் லேசா சூடானதும் கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம் அதுல சேர்த்துருங்க. இந்த தேங்காய் பால் கூட அந்த மஷ்ரூமை நல்லா கிளறி விடுங்க. 2 நிமிஷம் கிளறி விட்டதுக்கு அப்புறமேட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. இதனால அந்த தேங்காய் பாலோட டேஸ்ட் மஷ்ரூம் கூட நல்லா சேர்ந்துரும். தேங்காய் பாலும் மஷ்ரூமும் நல்லா கொதிக்கும் போது உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மூடியை திறந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்ப பாத்தீங்கன்னா தேங்காய் பால் எல்லாம் ட்ரை ஆகி அந்த மஷ்ரூமோட நல்லா சேர்ந்து ஒரு கிரேவி பதத்துக்கு வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். நீங்க கொஞ்ச நேரம் கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பால்ல வெந்த மஷ்ரூமை எடுத்து வச்சுட்டு நம்ம இப்ப இன்னொரு பேன்ல ரோஸ்ட் ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு சூடான கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் சின்னதா கட் பண்ண கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாவையும் கருவேப்பிலையும் லேசா வதக்கி விட்டுட்டு அதுல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா இன்னொரு வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்ததும் ஒரு 2 நிமிஷம் போல நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் வதக்கி விடுங்க. 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளியும் சேர்த்துக்கோங்க. பெருசா இருந்தா 1/2 தக்காளி சேர்த்துக்கோங்க. கடைசியா போட்ட பச்சை மிளகாவும் தக்காளியும் ஆப்ஷனல் தான். பச்சை மிளகா நம்ம ஆல்ரெடி காரம் நிறைய சேர்த்திருக்கோம். அதனால உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளில நல்லா ஸ்மாஷ் ஆனதுக்கு அப்புறமேட்டு தேங்காய் பாத்தையை ரொம்ப தின் ஸ்லைஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேங்காய் ஸ்லைசஸை நல்லா வெங்காயம் தக்காளியோட சேர்த்து வதக்கி விடுங்க. எல்லா காயோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமேட்டு நம்ம வேக வச்சிருக்கிற மஷ்ரூமை இப்ப இது கூட சேர்த்துடலாம். 5 நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு மஷ்ரூமையும் அந்த தக்காளி வெங்காயத்தையும் நல்லா சேர்த்து கிளறி விடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா மஷ்ரூம் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், மஷ்ரூம் கோகனட் ரோஸ்ட் ரெடி. இது ஒரு அருமையான சைட் டிஷ். சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிடலாம், சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிடலாம். இதை நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தா எங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. Hope you enjoyed. Thank you for watching.